பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அதாவது ஒரு ஹதீஸை மறுக்கிறாங்க. ஹதீஸுகளை மறுக்கும்போது இந்த இமாம்கள் இப்படி சட்டம் வகுத்திருக்கிறாங்க, அந்த இமாம்கள் அப்படி சட்டம் வகுத்திருக்கிறாங்க அப்படின்னு இமாம்கள்னு போகுது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், ஹதீஸுகள் இமாம்கள் சட்டம் வகுத்திருக்கிறாங்க ரைட்டு, நீங்கள் ஹதீஸுகளை மறுக்கிறீங்களே, அந்த ஹதீஸுகளை மறுத்தது அந்த இமாம்கள் அந்த உசூல் பிரகாரம் நீங்கள் மறுத்த அந்த ஹதீஸ் அவங்க மறுத்திருக்கிறாங்களா அப்படின்ட்டு கேள்வி வச்சா அது இப்படி கேள்வி கேட்கறது மடமையா, ஏன்னா பதில் இல்லை, அதனால் இப்படி ஒன்று சொல்லணும்ல, அதனால் இப்படி கேள்வி கேட்கறது மடமையா. ஒன்று நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இன்னொன்று சொல்கிறாரு, ஏன்னா நாங்கள் எங்களுடைய ஆய்வின் பிரகாரம் ஒன்று லைஃப் ஒன்று கூட சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. உங்கள் ஆய்வு எந்த லட்சணத்தில் இருக்குன்னு சொல்ல தான் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறோம், அதுக்குள்ளே எங்கள் ஆய்வின் பிரகாரம் நாங்கள் ஒன்றை பலவீனம் என்று சொல்லுவோம் அப்படிங்கிறீங்களே, அதை தான் இப்போ நிரூபிக்க இருக்கிறோம். அடுத்து இதுக்கு இடையில இப்போ இந்த இடத்த ஒரு பொய்யை பாருங்கள். என்ன பொய்? அதாவது நாகரிகம் உள்ள ஒருவர் தனது மனைவி இடத்தில் தாம்பத்தியத்தில் இருப்பதை வெளியில் சொல்லுவாரா, வெளியில் சொல்ல மாட்டாரே அப்படின்ட்டு புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய வாதத்தில் இருக்குது அப்படி நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி நாங்கள் எங்கே சொன்னோம், அப்படி சொல்கிறது எங்கள் மீது அப்படி சொல்லக்கூடாது, அது பொய், பிஜே அப்படி சொல்லலை அப்படின்ட்டு இருக்கிறார். அதுக்கு தான் நான் தெளிவாக 2 தடவை வாசி காட்டேன், தூங்கிட்டு இருந்தீங்களா தெரியல, 2 தடவை வாசி காட்டேன். மனைவி இடத்தில் உடலுறவு கொள்வதை நாகரீகம் உள்ள எவரும் வெளியில் சொல்ல மாட்டார்கள். இறை தூதராக விளங்கும் சுலைமான் நபி இந்த விஷயத்தை எப்படி வெளியில் சொல்லியிருப்பார்கள்? இறை தூதராக விளங்கும் சுலைமான் நபி இந்த விஷயத்தை எப்படி வெளியில் சொல்லியிருப்பார்கள் என்று சிந்தித்தால் இது தவறான ஹதீஸ் என்று உணர்ந்து கொள்ளலாம். பச்சைய தெளிவா பதிவு செஞ்சு வச்சுக்கிறாங்க. இவங்களால் ஏற்றுக்கொண்ட நூல் தான். இப்போ எழுதுவர் அங்கே இருக்காத வேற விஷயம். ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படுமா என்கிற நூலில் 147வது பக்கத்தில் இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ வெளியில் சொன்னார்கள் அப்படின்னு ஹதீஸில் இல்லாத நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, ஏன் பித்தலாட்டம் பண்ணுறீங்க, ஹதீஸில் ஏன் இந்த கள்ளத்தனம் பண்ணுறீங்க என்பது எங்களோட வாதமே. இதுக்கு முன்னாடி எதிரில் ஒரு வாதம் வச்சார். என்ன கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் தூத்துக்குடி வாதத்தில் 3வது அமர்வுலேயே தோற்று போயிட்டோமா அப்படின்னு ஒரு வாதம் வச்சார். நான் ஒரு கிளிப்பிங்கோட போட்டு காட்டணும் அப்படின்னு சொன்னால் அது வேலை செய்யலை. இப்போ போடுறேன், இப்போ வேலை செய்யலாம், பிறகு போட்டு காட்டிடுவேன். 44 பக்கம் போகிறோம். 44 அப்போ கட்டாயமாக போட்டு காட்டுவோம். போட்டு காட்டாமல் போகிறதில்லை, எப்படி இன்னைக்குள்ளே போட்டு காட்டிடுவோம். சரி ஹை. இப்போ அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுலைமான் நபி உடலுறவு கொண்டதை வெளியில் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி ஹதீஸில் இல்லாத ஒரு கருத்தை இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் தரணும் அப்படின்னு நம்ம கேட்டதோடு மட்டுமல்லாமல் வெளியில் சொன்னார்கள் அப்படின்னு ஹதீஸில் இல்லை. இந்த ஹதீஸை நம்ம எப்படி புரியணும்? ஹதீஸில் என்ன வருது? சுலைமான் நபி என்ன சொன்னாங்க? லா தூஃபன்னல் லைலத்த அலா நிசாயி, நான் எனது மனைவிமார்களிடத்தில் இன்று இரவு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவேன் என்று சுலைமான் நபி சொன்னார் அப்படின்றது. வெளியில் சொன்னார்கள், மற்றவரிடம் சொன்னார்கள் என்றெல்லாம் ஹதீஸில் இல்லை. இந்த ஹதீஸை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமாக புரிந்து கொள்ளலாம். அதில் ஒன்றாவது என்ன கேட்டிங்கன்னா, சுலைமான் நபி இந்த விஷயத்தை தனக்குள் சொன்னார்கள், இதுதான் விளக்கம். எப்படி நம்ம சுயமாக ஒன்றும் சொல்லலை, இப்படி பொருள் வைப்பதற்கு இடம் இருக்கிறது. புகாரில் ஒரு ஹதீஸில் வாசி காட்டினேன். அப்துல்லா இப்னு அதீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ராஃபி என்கிற யஹூதியை கொலை செய்வதற்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி அப்துல்லா இப்னு அதீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி கூட வந்த தோழர்களை எல்லாம் வீட்டுக்கு வெளியில் நிற்க வைக்கிறாங்க. இந்த இடத்துல இஜ்லிசு மக்கானக்கும், நீங்கள் இங்கே நில்லுங்க, உட்காந்துருங்க, ஃபைன்னி முன்தலிக்கும், நான் மட்டும் வீட்டுக்குள்ளே போகிறேன், அவனை கொலை செய்கிறதுக்காண்டி போகிறேன், நோட்டை விட்டுட்டு வரேன் என்றெல்லாம் சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே எப்படி போனாங்க, ஒவ்வொரு கதவையாக மூடி 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 உள்ளே போகிறாங்க. அப்படி போய் இப்போ தன்னந்தனியாக இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அதீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யூதனுடைய வீட்டில் தன்னந்தனியாக கொலை செய்வதற்காண்டி இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் அப்துல்லா இப்னு அதீக் சொல்றாங்க, இன்னல் கௌம நதிரூபி லம் யஹ்லுசு இலைய ஹத்தா அக்துலஹு, இந்த கூட்டம், அதாவது அந்த வீட்டில் உள்ள காஃபிர் கூட்டம், யூத கூட்டம், இந்த கூட்டம் என்னை கண்டுபிடித்து விட்டால், இனம் கண்டு விட்டால், இனம் கண்டாலும் கூட என் பக்கத்தில் வர முடியாது, ஏன்னா கதை பூட்டி பூட்டில் வச்சிருக்கிறாங்க, என் பக்கத்தில் வர முடியாது, ஹத்தா அக்துலஹு, என் பக்கத்தில் வரதுக்குள்ள நான் இவரை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இவர் தன்னந்தனியாக இருக்கும்போது சொல்றாரு. இதை யார்கிட்ட சொல்றாரு? அப்போ இந்த அப்துல்லா இப்னு அதீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை தனக்குள் சொன்னார்கள் என்றுதானே பொருள். அப்படிதான் பொருள் செய்யணும். நீங்கள் மாற்றமாக பொருள் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் விளக்குங்க. அடுத்து இன்னொரு ஹதீஸை நான் சொல்கிறேன். அதாவது
கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஒரு தடவை ஹியரா என்கிற பகுதிக்கு சென்றேன். அங்கே உள்ள மக்கள் வந்து ஃபரஐத்துஹும் யஸ்ஜுதூன லிமர்சுபான லஹும், அங்கு உள்ள மக்கள் தங்களுடைய தலைவருக்கு சஜதா செய்வதை நான் கண்டேன். அப்படி பார்க்கிற பொழுது ஃபகுல்து, நான் சொன்னேன், கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் சொன்னேன், ரசூலுல்லாஹி அஹக்கு அன் யுஸ்ஜத லஹு, என்ன ஒரு கூட்டம் தன் தலைவருக்கு போய் சஜதா செய்கிறாங்களே, இதை விட சஜதா செய்யப்படுவதற்கு மிகவும் தகுதியானவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். சாதாரண இந்த கூட்ட தலைவருக்கு சஜதா செய்கிறாங்கன்னா நம்ம நபிக்கு நம்ம சஜதா செய்யலாமே அப்படின்னு செஞ்சாங்க, சொன்னாங்கன்னு வருது. பிறகு நான் நபி இடத்துல போனேன், நடந்த சம்பவத்தை சொன்னேன், ஹதீஸ் அபூ தாவூதுல நீளு. இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹியராவுக்கு நான் போனேன், அங்கு உள்ள மக்கள் தனது மருசுபான் தலைவருக்கு சஜதா செய்வதை கண்டேன். அப்பொழுது நான் சொன்னேன், இவ்வாறு சஜதா செய்வதற்கு மிகவும் தகுதியானவர் யார் தான்? அல்லாஹ்வுடைய தூதர் தான். இதை நான் சொன்னேன்னு சொல்றாங்க. யார்கிட்ட சொன்னாங்க? ஹதீஸில் இருக்குது. யார்கிட்ட சொன்னாங்க? இது எப்படி நம்ம புரிந்து கொள்வோம்? தனக்குள் சொன்னார்கள், எனக்குள் நான் சொன்னேன். இப்படித்தானே இதை புரியணும். இப்படித்தான் புரிய வேண்டும் என்பதை மறுப்பார்களேயானால் நம்ம தெளிவாக அவங்க எழுதி வச்ச நூல் இருக்குது, இணை வைத்தல் பெரும்பாலும் ஒரு நூல் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது வெளியீடு டிஎன்டிஜே பப்ளிகேஷன் தான், பக்கம் 79 80. அதில் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க, இந்த ஹதீஸையே பதிவு செய்கிறாங்க. நான் ஹியாரா என்னும் நகருக்கு சென்றேன், அங்குள்ளவர்கள் தமது தலைவருக்கு சிரம்பணிந்து கும்பிடுவதை பார்த்தேன். இவ்வாறு சிரம்பணிவதற்கு நபிகள் நாயகமே அதிக தகுதியுடையவர்கள் என்று எனக்குள் கூறிக்கொண்டேன். எப்படி குல்தூக்கு என்ன அர்த்தம் வைக்கிறாங்க? எனக்குள் கூறிக்கொண்டேன். இங்க குல்தூ தானே இருக்குது, ஆனா இவங்க என்ன பொருள் செய்யறாங்க? எனக்குள் கூறிக்கொண்டேன். காரணம் என்ன? இவர் தனியா போயிருக்காரு, பார்த்துருக்கிறாரு. அப்போ நான் சொன்னேன்னா எனக்குள் சொன்னேன்னு அர்த்தம். இப்போ சுலைமான் நபி வந்து மனைமார்களிடத்துல தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு ரகசியமான ஒரு விஷயம். தனக்குள் சொன்னாங்க, அதை வச்சுட்டு போக வேண்டியது தானே. அப்ப ஹதீஸை மறுக்கணுமா? அப்ப ஹதீஸை மறுக்கணும்னு சொன்னா தானே சுலைமான் நபி வெளியில் சொன்னார்கள், எப்படி வெளியில் சொல்லியிருப்பார்கள் அப்படின்னு ஒரு விகாரப்படுத்தி அந்த ஹதீஸை அசிங்கமாக சித்தரித்து கேவலமாக சித்தரித்து அதுக்கு வந்து ஹதீஸை மறுக்க முடியும். அதனால இந்த ஹதீஸை இவங்க எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, சுலைமான் நபி வந்து இதை வெளியில் சொல்லியிருக்கிறார்கள், எப்படி வெளியில் சொல்லியிருப்பார்கள் என்று நாம் சிந்தித்து பார்த்தாலே இதை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு இந்த செய்தியை சொல்லி மறுக்கிறாங்க. இது நீங்க சொல்லுங்க, அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸில் எவ்வளவு கல்ல வேலை பார்த்துருக்கிறாங்க, எவ்வளவு தில்முல் வேலை பார்த்துருக்கிறாங்க. அதை தான் நம்ம தெளிவாக பதிவு செய்கிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டால், ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், வெளியில் சொன்னாங்கன்னு வச்சு பேசுவோமே, அதனால் அந்த ஹதீஸில் ஏதாவது அசிங்க ஆபாசங்க வருதாங்க. ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், வெளியில் சொன்னார்கள் வச்சுக்குவோம். உங்கள் பேச்சுக்கு நான் வரேன், உங்கள் ஒரு வாதத்துக்கு சொல்லிக்கிறேன். ஆனால் எங்கள் பேச்சுக்கு வந்து விட்டார், அப்படி போய் விட்டார், இந்த வார்த்தை விளையாடக்கூடாது, விளையாண்டிங்கன்னா அதுக்கு நான் நிறைய வச்சிருக்கேன், உங்கள் விளையாட்டை உங்களுக்கே போட்டு காட்டுவேன். ஒரு பேச்சுக்கே சொல்கிறேன். அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு வாதத்திற்கு சுலைமான் நபி வெளியில் சொன்னார்கள் வைத்துக் கொள்வோம். தாம்பத்தியத்தை ஒரு மனிதர் வெளியில் சொல்லுவது டோட்டலாக ஹராமா அல்லது சில கட்டத்தில் சொல்லிக்கலாமா? அதே ஹதீஸில் நம்ம பார்க்கணும்ல. ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்த்தோமே ஆனால் சில கட்டங்களில் ஒரு மனிதர் தன் மனைவியிடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதை வெளியில் சொல்லலாம் என்பதற்கும் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. எப்போ சொல்லலாம் என்பதையும் பார்க்கணும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடாது என்று ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து எந்த கட்டத்தில் சொல்லக்கூடாது நபி சொன்னாங்க என்பதையும் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணமாக முஸ்லிம் ஷரீஃபில் வந்து ஒரு ஹதீஸ் வருது. அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முஹாஜிர் சஹாபாக்களும் அன்சாரி சஹாபாக்களும் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள். என்ன கருத்து வேறுபாடு? அன்சாரி தோழர்கள் சொல்றாங்க, லா யஜிபுல் உஸ்லு இல்லா மின தஃப்கி அவ் மினல் மாஇ, குளிப்பு எப்போ கடமையாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விந்து இந்திரிய துளி வெளியே வந்தால் அந்த மணி அந்த தண்ணீர் வெளியேறினால்தான் குளிப்பு கடமையாகும் என்று முஹாஜிர் சஹாபாக்கள் சொல்ல, அன்சாரிகள் சொல்ல. முஹாஜிர் சஹாபாக்கள் சொல்றாங்க, பல் இதா ஹாலத்த, அதாவது ரெண்டு பேருடைய மறைவிடமும் வந்து சந்தித்திருக்க வேண்டும், அப்படி சந்தித்து விட்டாலே வஜபல் உசுலு, குளிப்பு கடமையாயிரும். அப்போ ஒரு கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணி வெளியாகணும், இந்திரிய துளி வெளியாகணும், அப்படி வெளியானதான் குளிப்பு கடமை. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது, இல்லை இருவருடைய மறைவிடமும் சந்தித்து விட்டாலே குளிப்பு கடமையாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சமயத்தில் ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஃபான அஷ்ரீக்கும் இந்த ஆலிக்க, இதுக்கு சரியான விடை நான் உங்களுக்கு சொல்றேன் என்று சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க, அந்த சபையிலிருந்து நான் எழுந்து விட்டேன், ஆயிஷா நாயகிடம் சென்றேன், அவங்கள்ட்ட போய் அனுமதி கேட்டேன், அவங்களை சந்திக்கலாமான்னு அனுமதி கேட்டேன். அப்போ ஆயிஷா நாயகி எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஒரு நாள் வீட்டுக்குள்ள போனேன், யா உம்மா, அருமை தாயே, அல்லது யா உம்மல் மூமினின், மூமின்களுடைய அன்னையே, இன்னி உரீது அன் அஸ்அலக்கி அன் ஷையின், நான் உங்களிடத்திலே ஒரு விஷயத்தை குறித்து கேள்வி கேட்க நாடுகிறேன், ஆனால் ஒயின்னி அஸ்தஹிக்க,
எனக்கு கேள்வி கேட்கறது வெக்கமாகவும் இருக்குது, கேட்கணும்னு நான் நாடித்தான் வந்திருக்கிறேன், ஆனால் கேட்பதற்கும் நான் வெட்கப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் வெட்கப்படக்கூடாது. ஒரு விஷயத்தை குறித்து உங்கள் தாயிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்குறது வெட்கப்பட மாட்டீங்களா இல்லையா? அந்த மாதிரி தானே நீங்கள் வந்து தாராளமாக கேள்வி கேட்கலாமே. இப்போ இன்னமான உண்முக்க நான் உங்களுக்கு தாய் தானே, இதுக்கு அதை தாராளமாக கேள்வி கேளுங்க அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்ல உடனே அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபமா யூஜிபுல் உசுல, குளிப்பை எது கடமையாக்கும் அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. அப்போ உடனே ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், அப்படியா, நீங்கள் சரியான ஆள்கிட்ட நல்ல விவரம் தெரிஞ்ச ஆள்கிட்ட தான் கேள்வி கேட்குறீங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஜலஸ பைன ஷுஅபிஹா அல் அர்பஇ வ மஸ்ஸல் ஹிதானு அல் ஹிதான ஃபகத் வஜபல் குஸ்லு. ஒரு மனிதர் தன் மனைவியினுடைய கால்களுக்கு இடையிலே அமர்ந்து, தாம்பத்தியத்திற்காக ஒரு மனிதர் தனது மனைவியினுடைய கால்களுக்கு இடையில் அமர்ந்து, ஓ மஸ்ஸல் ஹிதானு அல் ஹிதான, இவருடைய மறைவிடம் அவருடைய மறைவிடத்தை தொட்டுடுமையானால், சத்தனா செய்யப்படுகிற பகுதி அவங்களுடைய அந்த பகுதியில் தொட்டுடுமையானால் ஃபகத் வஜபல் குஸ்லு, குளிப்பு கடமையாயிரும். எந்த அளவுக்கு விவரமாக பேசுகிறாங்க பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது தாம்பத்தியத்தை பற்றி தானே. தாம்பத்தியத்தில் எப்படி, அது ஒருவர் தன் மனைவியினுடைய 2 கால்களுக்கு இடையில் உட்காரும் போது இவர்களுடைய அந்த கத்தனா செய்யப்படுகிற பகுதி அந்த பகுதியில் தொடுகிற பொழுது அப்படி தொட்டு விட்டாலே ஃபகத் வஜபல் குஸ்லு, குளிப்பு கடமையாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று ஆயிஷா நாயகி யார்கிட்ட சொல்றாங்க? அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஒரு தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட ஒரு மேட்டரை வெளியில் சொல்லுவது எப்பொழுது கூடும்? இந்த ஹதீஸில் சொன்னாங்க என்று முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது. அதே போல இன்னொரு ஹதீஸில் வருகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஹில்து அன மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹமீலத்தி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரே போர்வைக்குள் இருக்கின்ற பொழுது எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது. ஃபன்சலல்து ஃபஹரஜ்து மின்ஹா, எனவே நான் நைஸா அந்த போர்வையிலிருந்து விலகி கொண்டேன், வெளியேறிவிட்டேன். ஃபஅஹல்து சியாப ஹீலத்தி ஃபலபிஸ்துஹா, எனவே மாதவிடாய்க்கு என்று நான் வைத்திருக்கக்கூடிய ஆடையை எடுத்து அதை அணிந்து விட்டேன். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து கேட்டார்கள், என்னம்மா உனக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டதா என்று கேட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்னால் வாழ்ந்த ஹதீஸ்கலை அறிஞர்கள் குர்ஆனுக்கு முரணாக அமைந்திருந்தால் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னாங்கன்று ஆதாரத்தை நம்ம காட்டணும். அது காட்டினதுக்கு முக்கியமான அடிப்படை, நீங்கள் தான் புதிய கொள்கையை கொண்டு வந்தீங்க, புதிய மதத்தை உருவாக்குனீங்கன்னு சொன்னதுனால இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னபோது அதுக்கு என்ன பதிலா, நாம் எதை மறுத்திருக்கிறோமோ அதை அவர்கள் மறுத்தார்களா அப்படின்ட்டு கேட்குறார். அதுக்கு நாசர் அவர்கள் அழகா பதில் அளிச்சிட்டாங்க. ஒரு அடிப்படை விதியை சொன்னார்கள் என்றால் அந்த விதி எங்கேயெல்லாம் பொருந்துகிறதோ அத்தனை இடத்துலையும் அதே முடிவைத்தான் நாம் எடுக்க வேண்டும். இதற்கு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு நேரம் இல்லாதான சில விஷயங்களை சொல்ல முடியவில்லை. 47 இப்னுல் ஜவுசி அவர்கள் ஹிஜ்ரி 508 பிறந்தவர்கள். மௌலுஆத், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்பதை அடையாளம் காட்டியவர்களில் முதன்மையானவர்கள். அவங்க எப்படி ஹதீஸை நம்ம இட்டுக்கட்டப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு சொல்கிறார்கள். ஃபக்குல்லு ஹதீஸின் ரஅய்தஹு, நீர் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் யுகாலிஃபுல் மஅகூல் அவ் யுனாக்கில் உசூல், அறிவுக்கு மாற்றமாக அமைந்திருந்தால், அடிப்படை விதிகளுக்கு மாற்றமாக அமைந்திருந்தால், ஃபஅலம், நீ தெரிந்து கொள், அன்னஹு மௌலூன், அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, ஃபலா தத்தகல்லஃப் இஅ்திபாரஹு, அதை ஏற்றுக்கொள்ளலாமா, அது படிப்பினைக்குரியதா என்பதிலே நீ சிரமத்தை நீ எடுத்துக்கொள்ளாதே. யார் சொல்கிறார்? இப்னுல் ஜவுசி சொல்லுகிறார். ஒரு விதியை சொல்லுகிறார், அறிவுக்கு மாற்றமாக அமைந்திருந்தால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதிகளுக்கு மாற்றமாக அமைந்திருந்தால் விளங்கி அது இட்டுக்கட்டப்பட்டது. யார்? நம்மளை பார்த்தான் சொல்கிறார். நீ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் இது போன்று அமைந்திருந்தால் அதில் என்ன செய்யாத, சந்தேகப்படாதே, அது இட்டுக்கட்டப்பட்டது, இது லைஃபா சையா என்பதையெல்லாம் நீ ஆய்வு செய்யாத என்று யார் சொல்லுகிறார்னா இப்னுல் ஜவுசி சொல்லுகிறார். நம்ம ஹதீஸை பார்க்க ஒவ்வொருவரும் குல்லு ஹதீஸின் ரஅய்தஹு, நீ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் எந்த ஹதீஸனாலும் பாரு, இந்த விதி பொருந்து விடுமானால் நீ விளங்கி இது இட்டுக்கட்டப்பட்டது, இப்படி முடிவெடுன்னு தான் அவர் சொல்றார். இது யார்? நாம் சொன்னது இல்லை, ஹதீஸ்களை அறிஞர்கள் சொன்னது. இந்த ஹதீஸ் நாங்கள் எந்த ஹதீஸையெல்லாம் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொன்னோமோ அதை மட்டும்தான் நீங்கள் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்லணும், அதை மட்டும்தான் மறுக்கணும்னு சொல்லலை. இந்த விதி எங்கு பொருந்தி இருந்தாலும் அதையும் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு தான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். இன்னொரு செய்தியை சொல்லுகிறார். புகாரி இமாம், புகாரியில் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? மா அதுகள் துஃபி ஹாதில் கிதாபி இல்லாமா சஹ. தஹபி இமாம் அவர் சியர் ஆலாமுன் நுபலாவில் சொல்கிறாரு, புகாரி இமாம் எதெல்லாம் சஹீஹான ஹதீஸ் என்று இருந்ததோ அதை மட்டும்தான் பதிவு செய்ததாக புகாரி அவர்கள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ புகாரியில் இருக்கக்கூடிய அத்தனை ஹதீஸும் என்னவாம்? சஹீஹான ஹதீஸு.
ஹதீஸ்களை படித்திருக்காங்களா? ஃபத்துஹுல் பாரியினுடைய முன்னுரையை முகத்திமாவை எடுத்து படிக்கட்டும். இமாம் தாரகுத்னி அவர்கள் புகாரியினுடைய அறிவிப்பாளர்களை எத்தனை அறிவிப்பாளர்களை விமர்சனம் செஞ்சிருக்காரு இது சரியில்லை என்று. அப்போ அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? புகாரி இமாம் தனக்கு எது சரி என்று பட்டதோ அதை எழுதியிருக்காரு. அதனால் அனைத்தும் சரி என்ற அர்த்தம் இல்லை. அதனால்தான் இமாம்கள் புல்கூனி அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை சொன்னார். இமாம் மாலிகி அவர்கள் புகாரியினுடைய ஹதீஸை ஹஷாமியாவுடைய ஹதீஸை மறுத்தார் என்பதை சொன்னார். ஏன் புகாரியில் சஹீ என்று வந்துவிட்டால் உடனே என்ன செய்யக்கூடாது, மறுக்கக்கூடாது என்று சொன்னால் ஏன் அவர்கள் மறுத்தாங்க? புதிய நாங்கள் மதத்தை உருவாக்கணுமா, அவங்க கொண்டு வந்தாங்களா? இது அடிப்படை விதியில் உள்ளதா இல்லையா? அப்போ நீங்கள் சொன்ன புகாரியில் இருந்தால் அனைத்தும் சஹீ என்றால் அனைத்தையும் சஹீ என்று இருக்கணும். விதிகளை யார் உருவாக்கினார்களோ அவர்கள் தான் அதை மறுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய முன்னோர்களாக இருந்திருக்கக்கூடிய புல்குனி அவர்களும் இமாம் மாலிக் அவர்களும் புகாரியினுடைய ஹதீஸை எது ஆதாரப்பூர்வமானது என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அந்த ஹதீஸையை மறுத்தாரே, அதுக்கு என்ன பதிலே? அரணால கேட்குறோமா? ஒரு அமருக்கு முன்னாடி சொன்னதுக்கு அடுத்த அமர்வு வந்தவொடனே அரணால கேட்குறோம் பதில் சொல்ல. இதுக்கு முந்தைய அமர்வில் கேட்டோமே, எங்கே போனீங்க? அதுக்கு பதில் சொன்னீங்களா? இமாம்கள் அவங்க வழிகட்ட கொள்கையில் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க, யூதருடைய கலாச்சாரத்தில் இருக்கிறான்னு சொல்லுங்க, யூதருடைய கொள்கையை பரப்புகிறார் என்று சொல்லுங்க. புகாரியினுடைய ஹதீஸையே மறுத்திருக்கிறாங்க. இன்னும் ரொம்ப தெளிவாக புகாரியினுடைய ஹதீஸை மறுத்த ஏராளமான அடிப்படை விதிகளையும் சொல்லுவோம். அதே போன்று அவங்க சொன்ன ஹதீஸுகளையும் சொல்லுவோம். நாங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஹதீஸுகள் புகாரியில் உள்ளதை மறுத்தாங்களே, அதுக்கு என்ன பதில்? அவங்களுக்கு என்ன பதில் நீங்கள் சொல்கிறீர்கள்? அவர்கள் இட்டு கட்டியதா? அவர்கள் மாற்றமாக சொன்னார்களா? உங்கள் மதுஹபுக்கு எதிரானவர்களா என்பதையும் நீங்கள் என்ன செய்யணும், தெளிவுபடுத்தணும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஹராமோடு தனிமையில் இருந்தாங்க. நாம ரசூல்லா மேல குற்றச்சாட்டு வைக்கிறோமா? நாங்கள் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் எந்த கூட்டத்தை எல்லாம் வழிகட்ட கூட்டம் என்று வாதிக்கிறோமோ அந்த எல்லா வழிகேடர்களும் எங்கள் மீது இப்படி தான் பொய்யை இட்டு கட்டுறாங்க. நாங்கள் அப்படியா சொல்கிறோம்? நபிகள் நாயகம் உம்மு ஹராமோடு தனிமையில் இருந்தார்கள் சொல்லி புகாரியில் இருக்கிறது. பேன் பார்த்தாங்கன்னு இருக்குது, பக்கத்தில் சாஞ்சி இருந்தாங்கன்னு இருக்குது, பக்கத்தில் படுத்தாங்கன்னு இருக்குது. ரசூலுல்லாக்கு யாரெல்லாம் உடன் பிறந்தவர்கள், ரசூலுல்லாக்கு யாரெல்லாம் பாலுடி தாய்மார்கள், ரசூலுல்லாக்கு யாரெல்லாம் மஹ்ரமியத்து, எல்லாமே பதிவு செய்யப்பட்ட ஒன்று. எனக்கு 3 அக்கா 4 தங்கச்சின்னு வச்சுக்கிடுங்க, ஊருக்கே தெரியுது. நான் ஒரு அந்நிய பெண்ணோடு இருந்தால் கேட்பீங்களா இல்லையா? ஏன்னா உனக்கு நான் அக்காங்கிறேன், உனக்கு 3 அக்கா தெரியுமாடா, எங்களுக்கு 4 தங்கச்சி எங்களுக்கு தெரியுமே, இது யாருடா, எந்த அக்காடான்னு தெரிஞ்சவங்க கேட்பானா இல்லையா? ரசூலுல்லாவுடைய வம்சாவளி எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வம்சாவளியில் உம்மு ஹராம் கிடையாது. நபிகள் நாயகத்திற்கு அவர்கள் வம்சாவளியில் அவங்க மஹ்ரமியத் என்பது ஆதாரபூர்வமான யாராலும் நிரூபிக்கப்படவில்லை. இது நபிகள் நாயகத்தின் மீது இட்டு கட்டப்பட்டது. அதனால சொல்ல ஆதாரம் காட்டுங்கிறோம். நீங்க ரசூலுல்லாஹ் இட்டு கட்டுறீங்களா? நாங்க இட்டு கட்டல. நபிகள் நாயகம் உம்மு ஹராமோடு தனிமையில், அதாவது உம்மு ஹராம் ரசூலுல்லாஹ் பேன் பார்த்தான்னு சொல்றீங்களே, அதை நீங்க நபியை இழிவுபடுத்தி நாங்கள் சொல்லி காட்டுறோம். இதை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கள்ள வேலை பார்க்கறதுலையும் தில்லுமுள்ளு வேலையை பார்க்கறதுலையும் எதிரணியை மிஞ்சுறதுக்கு வேற ஆள் இல்லை என்பதை தெள்ள தெளிவாக நிரூபிக்கிறாங்க. ஏன் நம்ம காலையிலிருந்து பல்வேறு மதுஹப் அறிஞர்கள் புகாரியில் பதிவான ஹதீஸை மறுத்திருக்கிறாங்க என்பதை ஆதாரத்தோடு குறிப்பிட்டோம். இமாம் புல்கீனி அவர்களை குறிப்பிட்டோம், இமாம் மாலிக் அவர்களை குறிப்பிட்டோம், இமாம் ராசி அவர்கள் விதிமுறையை வகுத்து தந்த அந்த தகவலை குறிப்பிட்டோம். அதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்களா? வாயை திறந்தாங்களா? கள்ள மௌனம். புல்கீனியை பற்றி வாய் திறக்க மாட்டோம்ங்கிறத சாதிக்கிறீங்களே, மிகப்பெரிய ஆட்கள் தான். மாலிக் இமாமை பற்றி பேச மாட்டோம் என்று சாதிக்கிறீர்களே, மிகப்பெரிய இதுக்கு பேர் தானே கள்ள வேலை, இதுக்கு பேர் தானே தில்லுமுள்ளு. ஒரு ஹதீஸை குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்பதற்குரிய ஆதாரங்களை எல்லாம் சொல்லி இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு மறுத்தா இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். கூப்பாடு சத்தம். அதே வேலையை மாலிக் இமாம் செய்திருக்கிறாரு, பேசிட மாட்டோம். அதே வேலையை புல்கீனி இமாம் பேசியிருக்கிறாரு, எங்க மதுஹப் இமாம் சொல்லிட மாட்டோம். இதுக்கு பேர் தானுங்க கள்ள வேலை. அதே போல ராசியை பற்றி சொன்னாங்க. அவர் இமாம் ராசி அவர்கள் விதிமுறையை சொல்லியிருக்கிறாரு, ஆனா நீங்க மறுத்த ஹதீஸுகளை எல்லாம் மறுத்திருக்கிறாரா? இவங்களுக்கு என்ன தெரியுமா? அதே இமாம் ராசி அவர்கள் புகாரியில் பதிவான எண்ணற்ற ஹதீஸுகளை மறுத்த பட்டியலை போட்டாலும் நம்ம 5 ஹதீஸை மறுக்கிறோம். நீங்க அவர் 1000 ஹதீஸை மறுத்திருந்தாலும் எங்களுக்கு தேவை நீங்க மறுத்த அதே 5 ஹதீஸை மறுத்திருக்கிறாங்களா? அவர் 1000 ஹதீஸை மறுத்திருக்கிறாருன்னு ஆதாரங்கள் அள்ளி போட்டாலும் நீங்க மறுத்த செய்தி இது வாதமா? இதுக்கு பேரு அறிவுடையவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பேச்சா?
பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் மௌலவிமார்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீங்க, நடுநிலையா யோசிச்சு பாருங்க, இதுக்கு பேர் வாதமா? சரி, நீங்கள் குறிப்பிடுகிற இமாம் ராசி அவர்களுக்கே ஒரு செய்தியை சொல்றோம், அப்போவாது வாயை திறப்பீங்களா? இதே இமாம் ஃபக்ருத்தீன் ராசி புகாரியில் பதிவான எந்த புகாரியினுடைய உயர்வை பற்றி ஒரு 1/4 மணி நேரமா பயான் பண்ணீங்களோ, ஏன்னா பயானுக்கு நம்ம வரல, ஏகப்பட்ட நேரம் பயான் தான் ஓடுது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த புகாரியை பற்றி 1/4 மணி நேரமாக பயான் செய்தீர்களோ அதே புகாரியில் பதிவான செய்தியை இமாம் ஃபக்ருத்தீன் ராசி மறுக்கிறார். லம் யக்திப் இப்ராஹிம் இல்லா ஸலாஸா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 பொய்களை தவிர வேறு எந்த பொய்யையும் சொல்லவில்லைன்னு ஹதீஸ் இருக்குல்ல புகாரியில 3357, 3358, 5084, முஸ்லிம்ல 4726, இப்படி எண்ணற்ற நூல்கள் எண்ணற்ற இலக்கத்தில் பதிவாக இருக்கிற செய்தி. இந்த செய்தியை மறுக்கிறார். எப்படி மறுக்கிறாரு? அவர் சொல்கிறார், ஹாதல் ஹதீஸு லா யம்பகி ஐ யுக்பல, இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது. புகாரியில் பதிவான செய்தியை தான் சொல்றார். இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? அன்ன நிஸ்பத்தல் கிதிபி இப்ராஹிம் லா தஜூஸ், இப்ராஹிம் நபி பொய் சொன்னார் என்று பொய்யை இப்ராஹிம் நபியோடு இணைப்பது சரியல்ல, அது ஜாயிஸ் அல்ல. எவ்வளோ தெளிவா புகாரியில் பதிவான செய்தியை மறுத்திருக்கிறாரு. இதுக்கு நீங்க என்னங்கிறத சொல்லணும். இதே செய்தியினுடைய தொடர்பில் இன்னும் குறிப்பிடுகிறார், அவரே கேள்வி எழுப்புறார். அப்படின்னா யாராவது கேட்டா, நீங்க புகாரியில் உள்ள செய்தியை மறுக்கிறீங்களே, அறிவிப்பாளர்கள் எல்லாம் நம்பகமானவர்கள் ஆயிட்டு அந்த நம்பகமான நேர்மையான ஆட்களை எல்லாம் நீங்கள் பொய்யர் என்று சொல்ல வருகிறீர்களா என்று என்னிடத்தில் கேள்வி எழுப்பினால் ஃபகுல்து, அந்த கேள்விக்கு நான் என்ன தெரியுமா பதில் சொல்வேன்? லம்மா வகஅத் தஆருது பைன நிஸ்பத்தில் கிதிப் இலர் ராவி வ பைன நிஸ்பத்திஹி இலல் கலீல், பொய்ய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைப்பதிலையும் அறிவிப்பாளர்களோடு இணைப்பதிலையும் முரண்பாடு வருமையானால் அன்ன நிஸ்பத்தஹு இலர் ராவி அவுலா, அறிவிப்பாளர் பொய் சொன்னான்னு சொல்லிட்டு நான் போயிருவேன், இப்ராஹிம் நபியோடு அந்த பொய்யை நான் இணைக்க மாட்டேன். இந்த ஹதீஸை நான் ஏற்றுக்கொண்டால் நீ கேட்கிறாய், அறிவிப்பாளர்கள் எல்லாம் பொய்யராக்கிட்டீங்களே, வந்த பிரச்சனை இல்லை போ, அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் இப்ராஹிம் நபி பொய் சொன்னார் என்கிற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நாங்க சொல்லல, இமாம் ராசி அவர்கள் சொல்லுகிற செய்தி, இமாம் ராசி அவர்கள் மறுக்கிற நிகழ்வு. இந்த ராசிக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அது உங்க தீர்ப்பை சொல்லுங்க. பேனர் எழுதி வச்சிருக்கிறீங்கல்ல, ஹதீசுகளை மறுக்கிறோம்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதன் காரணத்தினால இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று எங்களுக்கு சொல்வீர்களே, ஆனால் இமாம் ராசிக்கு அதே வார்த்தையை சொல்லுங்க. அது என்ன அமைதி? அது என்ன இமாம்களை பத்தி பேசினா வாயை திறக்கிறது இல்லை, இன்னும் பல பட்டியல் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சகோதரர்களே, அதாவது இந்த நீங்க இப்படி சொல்ற செய்தியை எங்க இமாம் மறுத்திருக்காரா, அந்த இமாம் இப்படின்னு இருந்தார்ல, உம்மு ஹராம் விஷயத்தில் என்ன சொன்னோம்? ஏன் முழிச்சிருந்தீங்களா, தூங்கிட்டீங்களா? உம்மு ஹராம் என்ற அந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட தனியாக இருந்தாங்க. அவங்களுடைய மடியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து கிடந்தாங்கன்னு வர்ற அந்த விஷயத்துக்கு ஒன்றும் விளக்கம் சொல்ல முடியாதுன்னு இப்னு ஹஜர் சொன்னார்னு சொன்னோமா இல்லையா? இப்னு ஹஜர் உம்மு ஹராமுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோட கேவலப்படுத்தின்னு சொல்லியிருக்காரு, எழுதியிருக்காரு, பதில் சொல்ல முடியலன்னு சொல்றாரு. அப்போ போடுங்க, சகிகான எந்த ஹதீஸும் குர்ஆனுக்கோ அறிவிற்கோ முரண்படாது, எவ்வித ஆபாசம் இல்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடை மறுத்து இப்னு ஹஜர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறாரு, போடணும், பேனர் போடணும். இப்ப நீங்க கேட்ட மாதிரியே சொல்லிட்டோம், எங்களுக்கு பெட்டர் மாசு லைட்டே தான் வேணும், நீங்க இல்ல அந்த லைட்டையே கொண்டு வந்து காட்டியாச்சு, சரியா? அப்ப உம்மு ஹராம் விஷயத்துல மறுத்திருக்காரு. அதை கேவலப்படுத்துற அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி மடியில படுத்து கிடந்ததை ஒன்றும் செய்ய முடியாது, விளக்கம் சொல்ல முடியாது, தொட்டதையோ மடியில படுத்ததையோ ஒன்றும் செய்ய முடியாது, விளக்கம் சொல்ல முடியாதுன்றாரு. அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரி அதே மாதிரி சுலைமான் நபி விஷயம், சுலைமான் நபியுடைய விஷயத்துல நாங்க என்ன வாதம் வச்ச, நீங்க என்ன விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உட்காந்து பயான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குல்துன்னா என்ன, நான் எனக்குள் சொன்னேன் உனக்குள், அந்த விளக்கத்தை நாங்க வைக்கல. ஈமானுக்கும் திறபடி